முக்கியமான பிரச்சனை என்ன பார்க்கணும்னா மேக்ரோ டயன்ஸ் கிடையாது. முக்கியமான பிரச்சனை என்ன பார்க்கணும்னா மேக்ரோ டயன்ஸ் கிடையாது. நம்ம எடிட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே கீபோர்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இது கிடையாது. இது ஒன் ஆஃப் த நான் பெரிய பிரச்சனை நான் பார்க்குறேன். பட் இந்த பட்ஜெட்க்கு இது கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ரீமியமாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் கீபோர்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இதோட RGB சூப்பராக இருக்குது சொல்ல போனால். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. நான் மோர் தென் 6 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் குறை சொன்ன மாதிரி எதுவும் கிடையாது. பட் சம்டைம்ஸ் இதோட சவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனாயிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹெவியான ஒர்க் பார்க்கும்போது இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் சம்டைம்ஸ் நம்ம டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சு வாங்கும்போது. நெக்ஸ்ட் மவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப மவுஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற மாதிரி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரைட் கீ, லெஃப்ட் கீ அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 கீ இருக்குது. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மவுஸ் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஜெப்ரானிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது இதுவும். பட் ஒரு RGB லைட் சில கார்னரில் பார்க்கும்போது ஆங்கிளில் நம்ம கண்ணடிக்கமாக இருக்கும். அதை விட்டுட்டு இது எல்லாமே வெல் அண்ட் ஃபைன், எல்லாமே நல்லா இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் ஃபியூச்சர் ஒரு கஸ்டமைஸ் மேக்ரோ கீபோர்டு நான் வாங்க போகிறேன். அதோட ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ தாங்க கைஸ். பை.